பயங்கரமாக பதவி பார்த்து வரணும் விழாங்க போட்டு தள்ளிடுவான். ஓட்டுமாக்கா வசமான நீ குட்டியாக இருக்கணும் மாட்டிக்கமாக்கா. அவர் யூ காஷ் கொஞ்ச நேரம் வந்து பதவியில் நின்னா கொசு புழிஞ்சிருவான் ஆளை. விட்டு ஓடியாங்க சீக்கிரம் அப்படியே அழகான குட்டியாக இருக்கும் பாருமுக்கா. பூரா கரியாக தான் இருக்குமுக்கா. சரி அழகான தண்ணி. வால் மாதிரி இருக்கான். காயம் போட்டால் திருட்டு அடிச்சிடுவான். அது கட்டிடும் கட்டி நல்லா கிளம்ப ஊட்டி நல்லா கழுவிடும். நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துக்கணுமுக்கா. சுத்தத்தில் வந்து குறைய வைக்கக்கூடாது. நல்லா கழுவிடணும். நான் அடிக்கிறது மாதிரி இதாகிடும். கைமண் ஒரு பாடு எடுத்து வச்சுமுக்கா. இன்னைக்கு கொஞ்சம் செம்மண் எடுத்துக்கிட வேண்டியான். ஜம்முன்னு இருக்கும். அடுப்புக்கு ஒரு இடம் தயார் பண்ணி விடுமுக்கா. நல்ல செம்மண்ணும் களிமண்ணும் விரைச்சி எடுத்துக்கணுமுக்கா. நல்ல பொறுமுட்டு புட்டி ஒன்று இன்னும் வேலையை ஆரம்பிச்சோம் நமக்கா. கொஞ்ச நேரம் நல்ல காய்ச்சுமுக்கா. கம்பி நல்லா அரைஞ்சி எடுத்துக்கணுமுக்கா. வீலை எண்ணி அப்படியே வச்சிட வேண்டியான். சரி விரல அழகாக கிழிச்சு எடுத்துக்கணுமுக்கா. விரல் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க. ஒவ்வொரு மூடாக தேடி அலைய வேண்டியா இருக்குங்கக்கா.
சரி போதும். இதான் நின்று எரியும் ஜம்முன்னு. மழை வரைகளை ஓடி சரி ஜம்முன்னு கட்டியாச்சு. மார்ச் மாதம்னாலே ஈத்தொல்லை தாங்க முடியலமுக்கா. செவிலெல்லாம் அழகாக வெட்டி எடுத்துக்கணுமுக்கா. அப்படிமுக்கா அப்படி அப்படிதான். சரியான முள்ளு. கையெல்லாம் பட்டுனா அவ்வளோதான். நல்ல ஜபேன்னு கருஞ்சோப்புல ரொம்ப அழகாக இருக்காமுக்கா. அப்படியே பிடிச்சாங்க ஜம்முன்னு. இன்னைக்கு காலையில் தூண்டில் பிடிச்ச மீனுமுக்கா. சதையை பார்க்கும்போதே அப்படி நாக்கு ஊறுது. கொட்டலை நல்லா கிழிச்சு எடுத்துக்கணுமுக்கா. தண்ணி நல்லா ஊற்றுமா. வசமான பணம் மட்டும் கிடச்சிட்டுமாக்கா. நல்ல சல்ல துறஞ்சி எடுத்துக்க வேண்டியா. எந்த சுரண்டி இதுக்கிட்ட வந்து கிடையாது. நல்ல சுரண்டியாச்சுமாக்கா. இன்னைக்கு ஒரு கழுவு வரி வரியா நல்லா கிழிச்சு எடுத்துக்கணுங்கக்கா. இல்லை ஜம்முன்னு கிழிச்சு எடுத்தாச்சுமுக்கா. சரி கழுவு ரத்தம் மொத்தம் வருது. ரத்தத்தை ரொம்ப கழுவ முடியாதுமுக்கா. மாதிரி சக்கை ஆகிரும். மூணு மசாலா வச்சு தான் இன்னைக்கு இந்த மீனை சுட போகிறோமுக்கா. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுமுக்கா. அப்படியே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கொடுமுக்கா. நீங்கள் அப்படியே மசாலா மீனில் தேய்க்க வேண்டியமுக்கா. அப்படியே மூடி வச்சிட வேண்டியான். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டு ஜம்மன் இல்லாட்ட வச்சத்தான் சரியாகும். இந்த சில்லட்டியெல்லாம் அழகாக வச்சு அடிக்கணுமுக்கா. எங்க தணலை உள்ளே போட வேண்டியான்.
கறி நல்லா ஜம்முன்னு உண்டாக்கியாச்சுமுக்கா. சரி என்ன எடுத்துட வேண்டியான். கம்பி அளவை குத்தி எடுத்துக்கணுமுக்கா. அப்படிதான் அவ்வளோதான். அப்படியே கட்டணும். பிடிங்க அப்படியே. சரி தூங்க அப்படி நட்ட முட்டுப்போம். அப்படியே தூக்கி நட்ட முட்டுக்க. ரைட். கீழே நல்ல கறியாக வச்சோமுக்கா. மேலே கொஞ்சம் கட்டு அடிச்சிடும். நல்ல அழகாக தண்ணில் ஆயிடுச்சுமுக்கா. அனு வச்சிருவேன் நான். ஹோட்டல் கட்ட வைங்க நான் நடத்திடுவேன். அப்படியே அதில் குளிர எண்ணெயை போட்டுக்கணுமுக்கா. தண்ணெல்லாம் கீழே இறங்கிட்டுமுக்கா. இனி மீன் அப்படியே பேட்டி வச்சுக்கிறோம். இதில் டக்குன்னு பிடிக்கணும் தூக்கணும். கரெக்டாக கம்ம கம்முன்னு வாசனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாமுக்கா. உள்ளே இருந்து ஜாம் மாதிரி வராமக்கா. பார்க்கும்போது அப்படி நாக்கு கூறுது. நல்ல முருகலை வந்துச்சாமக்கா. என்ன எடுத்து வேண்டியான். ஐயா அப்படி ஓட்டு வண்டி அப்படி மெதுவாக படுக்கணுமுக்கா. சரி நம்ம வைக்கிறோம். மழை அவருமாக்கா சீக்கிரம். ரொம்ப பக்கமாக வந்துச்சாமுக்கா. வா வசம்மா சாப்பிடுங்க. என்ன எப்படிக்கு சூப்பராக இருக்கு. அப்படியே பீஸ் பீஸாக எடுத்துக்கணுமுக்கா. நம்மளுக்கு நல்ல வார் துண்டு கிடைச்சிக்காமுக்கா.
இன்னைக்கு வச்சு வீசிட வேண்டியான். நம்மளும் இருப்பான். பஞ்சமா வேண்டுமுக்கா. இந்த மீனுக்கு மசாலா போடாமல் சுட்டாலே செம்ம ருசியாக இருக்குமுக்கா. மசாலா சார்ந்ததுனால ருசி எங்கே விடாமுக்கா. அப்படியா சோறு தான் நல்ல ருசி. ஒன்றும் உருவல மீனை சுற்றி தணல் நல்லா இருந்ததுனால அழகாக வந்துடுமுக்கா. அடுத்த கண்டஸ்ட் கோமதி ஜெர்கா எங்கேயோ